சேலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றிரவு என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டனர். அப்போது ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பாஜகவில் இணைந்தனர். அவர்களுக்கு பாஜக அடையாள அட்டை வழங்கிய அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்போதே பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பான ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் பொங்கல் பணம் ரூபாய் 1000 பரிசு தொகுப்பான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என்றும், டோக்கனில் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடையில் பரிசு தொகுப்பை பெறலாம் எனவும் கூட்டுறவுத்துறை சற்று முன் அறிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 2 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு மீதுள்ள விண்ணப்பங்களில் பரிசீலனை உள்ளதாகவும், பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களில் தகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் கலைஞரின் 100ஆண்டு விழாவில் ரஜினி, கமல் உட்பட பல முன்னணி நடிகர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் அஜித்தும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என கூறப்பட்டது. எனினும் அவர் பங்கேற்கவில்லை. வெளிநாடுகளில் இருந்து படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு பல நடிகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். நிலையில் விஜயகாந்த் மறைவு 100ஆண்டு விழா என எதிலும் அஜித் பங்கேற்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் 100ஆண்டு விழா நடைபெறுகிறது. இதில் ரஜினி, சூர்யா, கார்த்தி என திரைப்பிரபலங்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் வடிவேலு விழாவுக்கு வருகை தந்துள்ளனர். விஜயகாந்த் மறைவுக்கு வடிவேல் அஞ்சலி செலுத்த செல்லாதது விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் இவ்விழாவில் முதல் ஆளாக அவர் பங்கேற்றது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்துக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். கேப்டன் மறைந்த அன்று இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாததால் இன்று பிரேமலதா மற்றும் குடும்பத்தாரினை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதேபோல் நடிகர் கௌதம் கார்த்திக் மற்றும் ஆதி அவருடைய மனைவி நிக்கி கல்ரானி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திமுகவின் இளைஞரணி மாநாட்டுக்கு பின் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அண்மையில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து விளையாட்டு போட்டிகளுக்கு அழைப்பு விடுத்த பின்னர் அரசியலில் உதயநிதிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அதிகரித்து இருக்கிறது. எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் போராட்டம் தொடர்பான நாளை மறுநாள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. நேற்று அமைச்சர் சிவசங்கருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் திட்டமிட்டபடி ஸ்ட்ரைக் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிந்தால் ஸ்ட்ரைக் உறுதி. கடந்த 2 நாட்களாக ஆபரண தங்கத்தின் குறைந்து கொண்டே வருகிறது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 46,880க்கும், கிராமுக்கு 10 குறைந்து 5,860க்கும் விற்கப்படுகிறது. 24 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 50,640க்கும், கிராமுக்கு 6,330க்கும், வெள்ளியின் விலை மாற்றம் எதுவும் இல்லை. கிராமுக்கு 78க்கும், கிலோ ரூபாய் 78,000க்கும் விற்கப்படுகிறது.